1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. கடந்த நாட்கள்லாம் நான் ரொம்ப டைம் எக்ஸீட் பண்ணி நடத்திட்டு இருந்தேன். சரி, இன்னைக்கு அலாராம்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். கரெக்டாக டைம் எக்ஸீட் பண்ணால் எங்கள் அலாராம் அடிக்கும். அதுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கும்படி நான் விரும்புகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுதும் நீங்கள் ஒரு புது வண்டியை செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. திரும்ப வாசிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் ஒரு புது வண்டியை செய்து நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டியிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளுக்கு பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு. 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்கள். அப்பொழுது அந்த பசுக்கள் பெத்செமெசுக்கு போகிற வழியிலே செவ்வையாய் போய் வலது இடது பக்கமாய் விலகாமல் பெரும் பாதையான நேர் வழியாக கூப்பிட்டு கொண்டே நடந்தது. கூப்பிட்டு கொண்டே நடந்ததாம். கவனிங்க. இஸ்ரவேலர்களுக்கு மிகவும் முக்கியமாக மிகவும் விசேஷமாக கருதப்பட்டது கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி, த ஆர்க் ஆஃப் காட். அது அவர்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏலியின் நாட்களில் இந்த கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி அது பெலிஸ்தியர்களால் கொண்டு போகப்பட்டது. பெலிஸ்தியர்களால் கொண்டு போகப்பட்ட கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி பெலிஸ்தியர் என்ன பண்றாங்கன்னா, இது ரொம்ப தெய்வம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சேவிக்கிற கோயிலில் கொண்டு போய் தாகோன்கள் இருக்கிற ஒரு அறைக்குள்ள போய் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைக்கிறாங்க. ஒரு பெரிய அறை அது. தாகோன்களுடைய தெய்வங்களை கிட்டத்தட்ட 100-120 வருஷம் கடினமாய் உழைத்து அந்த சுரூபங்களை அந்த சிலைகளை செய்வார்களாம். தாகோனுடைய கூடாரத்திற்குள்ளே கர்த்தருடைய உடன்படிக்கை வைக்கிறாங்க. They thought, here what it is belongs. இந்த கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இதுக்குள்ளதான் இருக்கணும்னு சொல்லிட்டு மற்ற தெய்வங்களோடு வைக்கிறார்கள். வைத்து விட்டு ஒரு நாள் காலையில மறுநாள் வச்சுட்டு மறுநாள் காலையில எழுந்து வந்து பார்த்தா பெரிய பெரிய தாகோனின் தெய்வங்கள் கீழே விழுந்து உடைக்கப்பட்டிருந்தது. பெலிஸ்தியர்களுக்குள்ளே கலக்கம். 100 வருடம் 150 வருடங்கள் சேர்ந்து கட்டப்பட்ட இந்த தெய்வங்கள் கீழே விழுந்திருக்கிறதேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த தெய்வங்களை எழுப்பி நிற்க வச்சுட்டு போயிட்டு மறுநாள் வந்து பார்த்தா அந்த பெரிய பெரிய சிலைகள் திரும்ப உடைந்து சுக்குநூறாய் உடைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பெலிஸ்தியர்களுக்குள்ளே தெரிய வந்தது, நம் தெய்வத்தை விட பெரிய தெய்வம் இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள் இருக்கிறார். அதன் நிமித்தமாக அந்த தேசத்தில் நோய் பரவ ஆரம்பித்தது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்க வேண்டிய இடத்தில் இருக்கணும். வசனம் சொல்லுகிறது, கீத்தியனாகிய ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே கர்த்தருடைய பெட்டி 3 மாதங்கள் இருந்தபோது கர்த்தர் ஓபேத்-ஏதோமையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். கையை உயர்த்தி சத்தமாய் ஆமென் சொல்லுங்க. ஒருவருடைய வீட்டிலே தேவனுடைய பிரசன்னம் இருக்கும் என்று சொன்னால், ஒருவருடைய வீட்டிலே கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இப்ப கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுடைய வீட்டிலே, எங்களுடைய சபையிலே, எங்களுடைய பகுதியிலே கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி இருக்கணும். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்பது கர்த்தருடைய பிரசன்னம். இப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டி நிமித்தமாய் பெலிஸ்தியர்களுக்குள்ளே சரீரத்திலே நோய் வர ஆரம்பிக்கிறது, மரணங்கள் வர ஆரம்பிக்கிறது, பொல்லாத கிரியைகள் அந்த பெலிஸ்தியருடைய கூட்டங்களுக்குள்ளே அவைகள் எழும்ப ஆரம்பிக்கிற இந்த சமயத்தில் பெலிஸ்தியர்கள்
இவர்கள் கூட்டம் கூடி ஒன்று முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இந்த உடன்படிக்கையின் பெட்டி எப்படியாவது இஸ்ரவேலுக்கு அனுப்பிச்சிடணும், எப்படியாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடாது, இது எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு பெலிஸ்தியர்கள் முடிவு செய்கிறார்கள். இப்பொழுது பெலிஸ்தியர்கள் முடிவு செய்யும் பொழுது இதை எப்படி அனுப்பலாம்னு சொல்லி அவர்கள் யோசித்து ஒரு குறிப்பிட்ட ஒரு குரூப்பை கூப்பிடுறாங்க. ஒரு ஜனத்தை கூப்பிட்டு இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் இஸ்ரவேல்ல கொண்டு போய் கொடுத்துறீங்களான்னா அந்த ஜனங்கள் பயப்படுறாங்க. ஐயோ, இந்த உடன்படிக்கையின் பெட்டியை எங்களால தொட முடியாது, இது மகா பெரிய தெய்வத்தினுடைய பெட்டி, இதை எங்களால தொட முடியாது, இது உள்ள இருந்த பொழுது 200 ஆண்டு சிலைகள் உடைக்கப்படுகிறது, இவ்வளவு மகத்துவம் நிறைந்த இந்த பெட்டியை எங்களால தொட முடியாது என்று பெரிய பெரிய குரூப், பெரிய பெரிய ஆட்கள் சொல்லி தயங்கி விலகி விடுகிறார்கள். இப்ப கடைசியா இந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படியாவது கொண்டு போய் இஸ்ரவேல் தேசத்தில் சேர்த்து விட வேண்டும், இது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று இவர்கள் முடிவு பண்ணி கொண்டிருக்கும் போது எதை கொண்டு இவங்களை கொண்டு போய் இந்த பெட்டியை சேர்க்கலாம் என்று இவர்கள் யோசித்த போது கடைசியாய் இவர்கள் தெரிந்து கொண்டது 2 கறவை பசுக்கள். எல்லாரும் சொல்லுங்க, 2 பசுக்கள். சத்தமா சொல்லுங்க, 2 பசுக்கள். 2 பசுக்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த உடன்படிக்கையின் பெட்டி மனிதரால் சுமக்க முடியவில்லை, மனிதர்களுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆகையால் அந்த தேசத்தில் இருக்கிற 2 கறவை பசுக்களை பிடிக்கிறார்கள். பிடித்து நுகம் பூட்டாது இருக்கிற அந்த 2 கறவை பசுக்களின் மேல் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை வைத்து அந்த பெட்டியை இஸ்ரவேல் தேசத்திற்கு அனுப்புகிறார்கள். இந்த ராத்திரி வேளையிலே என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சபையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமப்பதற்கு 2 கறவை பசுக்களை கர்த்தர் தேடி இங்க வந்திருக்கிறார். God is here searching for 2 cows. 2 கறவை பசுக்கள் கர்த்தருக்கு தேவையாம். ஏன் மனிதர்கள் செய்ய மறுக்கிறார்கள், படித்தவர்கள் செய்ய மறுக்கிறார்கள், கர்த்தருடைய உன்னதமான ஊழியத்தை மனிதர்கள் அச்சப்படுகிறார்கள். இந்த ஊழியத்திற்கு எங்களால் வர முடியாது, இப்படிப்பட்ட காரியத்தை எங்களால் செய்ய முடியாது, யார் கஷ்டப்படுறது சபையை நடத்தி, யார் ஊழியம் செஞ்சு கஷ்டப்படுகிறது, யாரையா ஊழியம் செய்வா, இந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பாடு நிறைந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட உபத்திரவம் நிறைந்த ஊழியம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி எல்லாரும் அச்சப்படுகிற நேரங்களிலே கர்த்தர் இந்த சபைக்குள்ளே ஒரு 2 மாடு எனக்கு கிடைக்குமா, என்னுடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்து இந்த மலேசியா முழுவதும் சுமந்து செல்வதற்கு ஒரு 2 கறவை பசுக்களை கர்த்தர் தேடி இந்த சபைக்குள் வந்திருக்கிறார். 2 கறவை பசுக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். தம்முடைய பிரசன்னத்தை சுமக்கக்கூடிய, தமது மகிமையை சுமக்கக்கூடிய, தமது வல்லமையை சுமக்கக்கூடிய, தமது கிருபையை சுமக்கக்கூடிய ஒரு 2 பசுக்கள் கர்த்தருக்கு தேவை. 2 பசுக்கள் கர்த்தருக்கு தேவை. இந்த பசுக்களுக்கு வசனம் சொல்லுது, இந்த பசுக்களுக்கு 2 குட்டி இருந்துச்சாம். இந்த பசுக்களுக்கு பால் கொடுக்கிற நேரம் வருமா, இவங்க என்ன பண்றாங்க, இந்த 2 பசுக்களை பிடிச்சிட்டு அதனுடைய குட்டிகளை அந்த பசு கிட்ட சேர விடாம 2 குட்டிகளையும் கொண்டு போய் ஒரு தூரத்தில் அடைச்சி வச்சிடறாங்களாம். இப்போ இந்த குட்டிகளுக்குள்ளெல்லாம் என்ன ஏக்கம்னா, எங்கள் அம்மா வருவாங்க, வந்துட்டு எங்களுக்கு பால் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நாங்கள் வாழ போகிறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே 2, 3, 4 பசு குட்டிகள் படுத்துக்கிட்டு இருக்குது. யாரை எதிர்பார்த்துட்டு? எங்கள் அம்மா வருவாங்க, பால் கொடுப்பாங்க. இப்போ பெட்டியை சுமக்க வந்த பசுக்களுக்கு என்னன்னா, நான் சுமந்துக்கிட்டு போய் இந்த பெட்டியை இறக்கி வச்சுட்டு திரும்ப வந்து என்னுடைய கன்றுக்குட்டிகளுக்கு பால் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இந்த மாடுகளும் ரொம்ப ஆயத்தமாக இருக்குது. உக்காந்துட்டு இருக்குது இந்த 2 மாடுகள். உக்காந்துக்கிட்டு இருக்கிற இந்த 2 மாடின் மேலே கர்த்தருடைய பெட்டி சுமக்கப்படுகிறது. பெட்டி வைக்கப்பட்ட உடனே இந்த 2 கறவை பசுக்களும் ஓடுகிறது. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து ஓடுகிறது. ஓடிக்கிட்டே இருக்குது. வசனம் சொல்லுது, வலது பக்கம் திரும்பலையா, இடது பக்கம் திரும்பலையா. இந்த பிரசன்னத்தை சுமக்கிற இந்த 2 மாடுகள் நேரா ஓடிக்கிட்டே இருக்குது. யாரும் வழிகாட்ட இல்லை. ஐயா, இன்னைக்கு நான் சொல்றேன், நிறைய பேருக்கு இந்த நாட்களில் எங்க போவது, எப்படி வாழ்வதென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன்மேல் தேவனுடைய பிரசன்னம் வரும் என்று சொன்னால் வழி எது என்று கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். நீ என்றைக்கு கர்த்தருடைய
கர்த்தருடைய பெட்டியை சுமக்க ஆரம்பிக்கிறாயோ, நீ நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உனக்கு காண்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த பசுக்கள் சுமந்து நேர் வழியாய் ஓடினதாம். வலது பக்கம் திரும்பல, இடது பக்கம் திரும்பல, முன்னாடி பார்க்கல, பின்னாடி பார்க்கல. 2 பசுக்களும் ஓடுது, வேகமா ஓடுது, பெட்டியை சுமந்து ஓடுது. பெட்டியை சுமந்து ஓடிக்கிட்டே போகுது, பெட்டியை சுமந்து ஓடுது. வசனம் சொல்லுது, அந்த பசுக்கள் சத்தமிட்டு கொண்டே ஓடினதாம். நன்றாக கவனிங்க, எந்த ஒரு பசுவும் சத்தமிட்டு கொண்டு ஓடாது. அது நிற்கும் பொழுது சத்தமிடும். அதனால முடியலன்னா அது அப்படியே உட்கார்ந்துடும். அதனால திரும்பவும் சொல்றேன், அதனால முடியலன்னா உட்கார்ந்துடும். உட்கார்ந்துட்ட பிறகுதான் கத்தும். ஆனா வசனம் சொல்லுது, இந்த பசுக்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்து ஓடிக்கொண்டே கத்திக்கொண்டே ஓடுகிறதாம். கத்திக்கொண்டே ஓடுகிறதாம், பாடிக்கொண்டே ஓடுகிறதாம். எந்த புயல் வந்தாலும் சரி, எந்த காத்தடித்தாலும் சரி, அதுக்கு இருக்கிற ஒரே லட்சியம் என்ன தெரியுமா? என் மேல் இருக்கிற இந்த உடன்படிக்கையின் பெட்டியை நான் போய் சென்று இது போக வேண்டிய இடத்திற்கு நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த பாரத்தோடு, இந்த சுமையோடு இந்த பசுக்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த இடம் வந்த உடனே வசனம் சொல்லுகிறது, அந்த பசுக்கள் நின்றது. சரியான இடத்துல நீங்க கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமப்பீங்கன்னா, நீங்க போய் சேர வேண்டிய சரியான இடத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிப்பார். கையை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமாய் ஆமேன் சொல்லுங்க. இந்த பசுக்கள் அங்கே போன உடனே அங்க இருக்கிறவர்கள் அந்த பசுவினுடைய முகத்தை கண்டு, வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனம், அதை கண்டதினாலே அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். யார் ஒருவர் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறார்களோ, யார் ஒருவர் கர்த்தருடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும். நடந்தது என்ன? அந்த ஊர்ல கொண்டு போய் கர்த்தருடைய பெட்டியை வைத்த பிறகு வசனம் சொல்லுது, இப்ப இந்த பசுக்கள் நினைக்குது, சீக்கிரமா வீட்டுக்கு போய் என்னுடைய கண்டு குட்டிகளுக்கு நான் பால் கொடுக்கணும்னு சொல்லி இந்த பசுக்கள் அங்க நின்றுட்டு இருக்கும் போது வசனம் சொல்லுது, அந்த பெட்டியை சுமந்து வந்த 2 கறவை பசுக்களையும் பிடிச்சிட்டு போயிட்டு அந்த ஊர் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த பசுவை பலியிட்டார்கள். இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல போகிறேன். God is expecting these 3 things. என்னுடைய பிரசன்னத்தை சுமக்கிற பசுக்கள் கர்த்தருக்கு தேவை. எனக்காக ஓடுகிற பசுக்கள் கர்த்தருக்கு தேவை. 3வது, கர்த்தருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருக்கிற பசுக்கள் கர்த்தருக்கு தேவை. நான் திரும்ப சொல்றேன், ஒரு 3 விதமான குணங்கள் இருக்கிற பசுவை கர்த்தர் இந்த சபையில தேடிட்டு இருக்கிறார். முதலாவது, கர்த்தருக்காக தேவ பிரசன்னத்தை சுமந்து ஓடுகிற பசுக்களை கர்த்தர் தேடுறாரு. 2வது, கர்த்தருக்காக என்ன நடந்தாலும் நான் ஓடுவேன் அப்படின்ற 2 கறவை பசுக்களை கர்த்தர் தேடுறாரு. 3வது, நான் செத்தாலும் சாகிறேன்னு தன் ஜீவனை கொடுக்கிற பசுக்களை கர்த்தர் தேடி இந்த ஆராதனையில் வந்திருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு கறவை பசுக்களா நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. ஐயா, நான் சொல்றேன், இத்தனை வருஷங்க நீங்க உங்களுக்காக ஓடிட்டீங்க, இத்தனை ஆண்டுகள் நீங்க உங்களுக்காக ஓடிட்டீங்க. இந்த ஒரு முறை உங்க முதுக கர்த்தருக்கு கொடுங்க. உங்க முதுகுல கர்த்தருடைய பிரசன்னம் சுமக்கப்படட்டும். பாஸ்டர், என் குடும்பத்தை யார் பார்த்துப்பா? நடந்ததை யார் பார்த்துப்பா? என் பிள்ளைகளை யார் பார்த்துப்பா? அந்த பசுக்கும் என்ன இருந்துச்சு சார், அந்த பசுக்கும் குடும்பம் இருந்துச்சு சார், அந்த பசுக்கு பால் கொடுக்கிற குழந்தைங்க இருந்தாங்களாம். ஆனா அதெல்லாம் பார்க்காம தான் உயிரை, தான் ஜீவனை கர்த்தருக்காக கொடுத்தது. இதுல என்ன விசேஷம்னா, அந்த பசு பிறந்தது பெலிஸ்தீருடைய தேசத்துல, ஆனா அது ஜீவனை விட்டது கர்த்தருடைய தேசத்துல விட்டுச்சு. நான் சொல்றேன், நீங்க அந்நிய தேசத்துல பிறந்து அந்நிய காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கலாம். நீ கர்த்தருக்காக சுமக்க ஆரம்பிப்பா என்று சொன்னால் உன் மேல கர்த்தருடைய ஒரு மகிமை வந்து இறங்க போகிறது. உன் மேல கர்த்தருடைய ஒரு மகிமை வந்து இறங்க போகிறது.
3 questions I want to ask you. Will you carry the presence of God? Will you run for God? And will you die for God? Again, I want to ask you this question. Are you ready to carry the presence of God? Are you ready to run for the Lord? The last question, are you ready to die for the Lord? வேதத்தில் ஸ்தேவான் என்று ஒருவன் இருந்தான். ஸ்தேவான் வசனம் சொல்லுது, அவன் சபையில பந்தி விசாரிக்கிற வேலை செய்து கொண்டிருந்தானாம். ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். அவன் மேல் பலமா இறங்கினதினால் அவனுக்குள்ள ஒரு ஊழிய பாரம் வருது சார். அவனுக்குள்ள ஒரு ஊழியத்தினுடைய ஒரு ஏக்கம் வருது. நான் ஊழியம் செய்யணும், நான் பாடுபடணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது, கர்த்தர் ஸ்தேவானின் கைகளினால் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார். God did extraordinary things to God, things through Stephen. இந்த பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்த உடனே ஸ்டீவன் போய் செய்தி கொடுக்கிறான். One of the longest preaching in the New Testament was by Stephen. புதிய ஏற்பாட்டில் பெரிய நீண்ட பிரசங்கம் செய்த ஒரே நபர் யார் என்று சொன்னால் ஸ்தேவான். அவன் பெரிதாய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னை கவனிங்க, பிரசங்கம் பண்ணி முடிக்கும் பொழுது வசனம் சொல்லுது, அவனை நோக்கி எல்லாரும் கல்லறிந்தார்கள். They started throwing stones at Stephen. ஸ்தேவான் என்ன பண்றான், செய்தி கவனிங்களேன், பெரிய ஒரு பிரச்சனை இறங்குது, வானம் திறக்கப்படுது, ஸ்தேவான் செய்தி கொடுத்துட்டே இருக்கிறான். பலார்னு ஒரு கல் வந்து ஸ்தேவான் மேல விடுது. ஸ்தேவான் நினைச்சான் யாரோ தெரியாம கல் அடிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த ஒரு கல் விழுந்த உடனே ஸ்தேவான் திரும்பவும் செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒரு கல் பட்ட உடனே நம்ம ஓடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே புல்பிட்ல நின்று ஸ்தேவான் திரும்ப செய்தி கொடுக்க ஆரம்பிக்கிறான். செய்தி கொடுத்துட்டு இருக்கிறான். ரெண்டாவது கல் ஸ்தேவான் மேல விழுது. ஸ்தேவான் நினைக்கிறான் இந்த 2 கல்லோட நின்னுடும் சொல்லிட்டு திரும்ப கர்த்தருடைய வசனத்தை பேச ஆரம்பிக்கிறான். 3வது 4வது கல் ஸ்தேவான் மேல் வேக வேகமாய் விழுகிறது. இந்த கல் விழ விழ ஸ்தேவான் ஓடி இருக்கலாம், ஸ்தேவான் எங்கேயாவது போய் மறைந்திருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, எல்லா கல்லுகளும் அவன் மேல் பட பட அவன் முழங்கால் படியிட்டு உரத்த சத்தமாய் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவன் ஜீவனை விட்டான். He died for Jesus. He died. Stephen has a family. Stephen has a father. Stephen has a mother. இது எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது சிஸ்டர். இது எல்லாருக்குமே இருக்குது பிரதர். எல்லாருக்குமே வேலை இருக்குது, எல்லாருக்குமே குடும்பம் இருக்குது, எல்லாருக்குமே எல்லாவித காரியங்களும் இருக்கிறது. ஆனால் அவைகளின் மத்தியிலே கர்த்தர் தேடுகிற ஒரு 2 கறவை பசுக்கள் இந்த சபையில் கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறதா என்று கர்த்தர் கேட்கிறார். I know it is a celebration service. I want to ask you, are you ready to carry the presence of God? கர்த்தருக்காக என் எல்லாவற்றையும் விட்டு நான் உடன்படிக்கையின் பெட்டியை சுமந்து ஓடுறேன் பாஸ்டர்னு சொல்றேன். யாராகிலும் 2 பேர் இங்க இருப்பீங்களான்னு கர்த்தர் கேட்கிறார். I don't mind pastor leaving everything behind, but here I come. I want to do something for the Lord. எல்லாரும் கண்ணை மூடலாமா? எல்லாரும் உங்க கண்களை மூடுங்க. எல்லாரும் உங்க கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேச ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவரிடத்துல பேச ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க இருதயத்துல ஒரு பாரத்தை வைக்கிறார். 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 நீங்க நினைக்கிறீங்க இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒப்பு கொடுக்கிறேன், இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இல்லையா, இன்றைக்கு உன்னை ஒப்பு கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். God is telling, இன்னைக்கு நீ முன்னாடி வா. உன்னுடைய குடும்பத்தை, உன் பிள்ளைகளை, நீ எதையெல்லாம் விட்டாயோ அதை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. நான் ஆண்டவருக்காக
தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறேன்னு சொல்றவங்க கையை உயர்த்துங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லாரும் I don't want you to take an emotional decision. கவனிங்க, நான் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கெல்லாம் கூப்பிடல. ஆனால் நீங்கள் கர்த்தருக்காக சுமந்து, கர்த்தருக்காக வாழ்ந்து, கர்த்தருக்காக ஜீவனை கொடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கையை உயர்த்துங்க. I want to live, I want to carry and I want to die for Jesus என்றவங்க கையை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாததையா. உலகம் எல்லாம் மாயையா, உம் அன்புதான் மாறாததையா, மாறாததையா. கைகளை உயர்த்தினவங்க அப்படியே எழும்பி நில்லுங்க. என் தேவனே, கைகளை உயர்த்தினவங்க எழும்பி நில்லுங்க. மங்களா ஷேக்கேதரே, தயவு செய்து எமோஷன்ல எழும்பி நிற்காதீங்க. உங்களிடத்துல கர்த்தர் பேசுறாருன்னா நீங்க கவனிங்க. You're making a serious decision today that you're telling I will die for Jesus. You're making a serious decision today. You're saying that I am ready to die for Jesus no matter what. நான் இனி பின்னுக்கு திரும்ப மாட்டேன் பாஸ்டர். இதுக்கப்புறமும் அது இருக்குது, என் வீடு, என் வாசல், என்னுடைய காரியங்கள் நான் சொல்லிட்டு பின்னாடி போக மாட்டேன் பாஸ்டர். நான் இயேசுவுக்காக நான் நிக்கிறேன். நான் இயேசுவுக்காக சுமக்கிறேன். நான் இயேசுவுக்காக ஏதாவது செய்யறேன். நான் இயேசப்பாவுக்காக ஏதாவது செஞ்சுட்டு சாகுறேன். இந்த ஒரே ஒரு வாழ்க்கை. I am ready to die for God. I am ready to carry His presence. I am ready to run for Him. I am ready to lose everything. நான் இழக்கிறேன் பாஸ்டர், பரவாயில்ல. நான் செத்தாலும் பரவாயில்ல. நான் இந்த உடன்படிக்கையின் பெட்டியை சுமக்கிறேன்றவங்க, நான் பின்னுக்கு திரும்ப மாட்டேன். உனக்காக கர்த்தர் ஜீவனையை கொடுத்திருக்கிறாரே. உனக்காக கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே. அவருடைய பிரசன்னத்தை சுமக்க மாட்டார். ஐயா, மாடுகள் சுமக்குகிறது. மாடு கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமந்து சென்று தன் ஜீவனை விட்டது. உனக்காக ஜீவனை கொடுத்தாரே. உனக்காக ஜீவனை கொடுத்தாரே. ஒப்பு கொடுக்க மாட்டாயா? ஒப்பு கொடுக்க மாட்ட. இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டுமே. இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, இப்பதான் வேலை கிடைச்சிருக்கு, இப்பதான் இது ஆரம்பிச்சிருக்கிறேன். இல்லையா, இல்லையா? வசனம் சொல்லுது, அறுவடை மிகுதி, அறுவடை ரொம்ப இருக்கு. The world behind me, the cross before me, the world behind me, the cross before me, the world behind me, the cross before, no turning back, no turning back, no turning back. கையை உயர்த்தின நீங்க சொல்லுங்க, ஐ எம் ரெடின்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிக்கிற நீங்க அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நான் ஆயத்தமா இருக்கிறேன்ப்பா. இந்த ஒரே ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. கையை உயர்த்தின நீங்க. See, you are make again, I'm telling you, you are making a very serious decision tonight, giving your life for God. From today your decision will not be done. உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து உங்க விருப்பம், உங்க சித்தம் நடக்காது. இன்று முதல் உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது. God's will and His decisions will only happen in your life. பரலோக தகப்பனே, விசேஷமாய் உமக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிற நிக்கிற வாலிப பிள்ளைகள் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகளை நீங்க அப்படியே டேக் கேர் பண்ணுங்க. இவங்க இன்னைக்கு இங்க நின்று இருக்கிறாங்க. இவங்களுடைய பெற்றோரை, இவர்களுடைய குடும்பத்தை
life for you, a very fresh life பா. இந்த பிள்ளைகள் வாழ வேண்டிய வாழ்க்கை நிறைய இருக்குது. ஆனால் அவைகளின் மத்தியில் போதும் நான் இயேசுவுக்கு வாழ்கிறேன் நிற்கிற பிள்ளைகளை இன்றைக்கு கரத்தை பிடிங்க. இந்த பிள்ளைகள் மலையின் மேல் நடப்பார்களாக என்று சொல்லி நான் ஜெபித்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்க. முக்கியமாய் வாலிப பிள்ளைங்க, now your life belongs to God. Now your life belongs to God. Day or another you should serve God. Time or another your decisions will not be done from here. உங்க வாழ்க்கையில நீங்க ஒப்பு கொடுத்ததுனால எல்லாம் கர்த்தருடைய சித்தம் மாத்திரமே உங்களுக்கு நடக்கும். Start doing ministry. ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துற வரைக்கும் ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்யுங்க. அதுக்கு பிறகு முழு நேரம் பகுதி நேரம்லாம் முடிவு பண்ணிக்கலாம். But till God calls you, do some ministry. God bless you.